வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நாம் என்னென்ன மாதிரியான ஜூஸ்களை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததும் நம்ம டீ காஃபி இது போல மற்ற உணவுகளை எடுத்துக்கிறோம். டீ காஃபி அதிக அளவில் கெஃபைன் இருக்குது. இதை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும் பொழுது உடலில் அதிக அளவில் டாக்சின்கள் சேர ஆரம்பிக்கும். அதாவது கிருமிகள் அழுக்குகள் சேர ஆரம்பிக்கும். அதோடு பார்த்தோம் அப்படின்னா மலச்சிக்கலை இதுவும் ஏற்படுத்தும். ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களும் அமினோ அமிலங்களும் நிறைந்திருக்கக்கூடிய காய்கறி ஜூஸ்கள் நம்ம எடுத்துக்கொள்வது ஜீரண மண்டலத்தினுடைய செயலை துரிதப்படுத்தி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்சின்கள் கழிவுகளை வெளியேற்றிவிடும். உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றி வயிறை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன ஜூஸ்களை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பாகற்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் டீ காஃபி என சர்க்கரையை அள்ளி போட்டு இனிப்போடு நாளை தொடங்கி பழக்கப்பட்ட நமக்கு பயங்கர கசப்பாக இருக்கக்கூடிய பாகற்காய் ஜூஸ் குடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகளை கொடுக்கும். டீ காஃபிலேருந்துலாம் அந்த நன்மைகள்லாம் கிடைக்காது. காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பாகற்காய் ஜூஸ் குடித்து வருவது ஜீரண சக்தியை மேம்படுத்தும், பசியின்மையை போக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நாடா புழு கொக்கி புழுக்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கும். அதோடு காலையில் வெறும் வயிற்றில் பாகற்காய் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைத்து நீரிழிவு நோயெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள முடியும். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்படி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப குறைந்த அளவே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், அதுவே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். கேரட் சுரக்காய் ஜூஸ் இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நன்மை உங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் கிடைக்க ஆரம்பிக்கும். கேரட்டில் விட்டமின் ஏ நிறைந்திருக்கு. கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்துது. கேரட் ஜூஸில் மிக அதிக அளவில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது வயதான தோற்றத்தை கொடுக்கறத தடுக்கும். அதாவது உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. சருமங்கள் சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். அதோடு மட்டுமல்ல, சிறுநீர் பாதை தொற்று இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேரட்டோட சிறிது சுரக்காய் ஜூஸ் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த சிறுநீரக பாதை தொற்று எல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் கியூர் ஆகிடும். இது உடல் இருக்கக்கூடிய அதிக அளவிலான அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தி சிறுநீர் பெருக்கியாக உங்களுக்கு இந்த கேரட் ஜூஸ், அதுக்கப்புறம் இந்த கேரட்டோட சேர்த்து இந்த சுரக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். பீட்ரூட்டோட நீங்கள் அருகம்புல் ஜூஸ் சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பானமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் நைட்ரேட்டுகள் இருக்குது. இந்த நைட்ரேட்டுகள் நம்முடைய உடலின் ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும். இதனால் உயர் ரத்த அழுத்தத்தை நம்மளால் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும். ஸோ பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ஹை பிபியெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி இதய நோய்கள் உண்டாவதற்கான ஆபத்தை பீட்ரூட் ஜூஸ் குறைக்கும். அதே போல தான் அருகம்புல் ஜூஸும். ஸோ அந்த அருகம்புல்லிலும் அதிக அளவில் அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்யும். அப்போ அருகம்புல் ஜூஸ் காலையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் நன்றாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுவதால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்தும் போராடலாம். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸோட அருகம்புல் ஜூஸ் நம்ம சேர்த்து குடிக்கும் பொழுது வயிறு நமக்கு சுத்தமாகும். ஜீரண மண்டலம் சுத்தமாகி அஜீரண கோளாறுகளை நமக்கு தீர்ந்து போயிடும். கற்றாழை ஜூஸ் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கற்றாழை நம்முடைய சரும அழகை மேம்படுத்தும். சரும பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தக்கூடிய வல்லமை அந்த சக்தி கற்றாழைக்கு இருக்கு. கற்றாழையை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சு அந்த கழிவுகள் எல்லாமே முழுமையாக வெளியேற்றப்படுவதோடு உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசமும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெட்டபாலிசமும் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்றதால நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் கற்றாழை ஜூஸ் சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் கரைந்து நமக்கு உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் உடல் எடையை ஆரோக்கியமாக முறையில் குறைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஆழங்களில் எந்த விதமான கொழுப்புகளும் படியாமல் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கும் கற்றாழை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இப்போ ஒருவேளை இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிந்திருக்கு அப்படின்னா இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் தடைபடும் போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் போன்ற பிளேக் நோய், இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதனால இந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த கொழுப்புகளை குறைக்கணும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வளமான வேணும். கெட்ட கொழுப்புகள்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சிட்டு
இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பலமான இருக்கிற அளவுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டும் நம்ம இருந்துச்சு அப்படின்னாலே அதுவே போதும். ஸோ அதுக்கு நம்ம இந்த காலையில் என்ன பண்ணோம்னா கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கும் போது கொலஸ்ட்ரால் நமக்கு இருக்கும். கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்லாம் க்யூர் ஆகிடும். காலையில் தூங்கி எழுந்ததும் நல்ல ஸ்ட்ராங்கான சூடான காஃபியோடு நம்ம நாளில் தொடங்கி பழக்கப்பட்டுட்டோம் இல்லையா? அதனால் வயிற்றில் வந்து ஜூஸ் குடிக்க சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இந்த ஜூஸ் வந்து குடிக்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.